நானும் உங்கள் கருப்பாம்பூச்சி இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பால விக்னேஷ் சிற்ப கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்துட்டு 6 இருந்து 10 அடி வரை விநாயகர் இருக்கு. இங்க வந்துட்டு ஒன்லி களிமண்லயே அவைலபிளா இருக்கு. இங்க வந்துட்டு 2 குலம் வந்துருக்கு. ஒன்னு வந்துட்டு பெரிய விநாயகர் இருக்கும், இன்னொன்று வந்து சின்ன விநாயகருக்கு இருக்கு. நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெரிய விநாயகரை பார்த்துருவோம், அப்புறமேல வந்துட்டு சின்ன விநாயகரை பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் பார்க்க போற மொதல் விநாயகர் இதுதான். இது வந்து எங்க அப்பா சிவன் கூட வந்துட்டு காலமாத்து மேல உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர் இருக்கு. இது வந்துட்டு ஒரு பாம்பே ஸ்டைல் விநாயகர். இப்ப நம்ம அடுத்த விநாயகர் பார்த்துடலாம். இதுக்கு எல்லாம் பெரிய விநாயகர்னா இந்த விநாயகர் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு 5 தலை நாகம் கொடுத்துருக்கனால ஒரு கம்பீர தோற்றத்துல இந்த விநாயகர் இருக்கு. இதோட சிறப்பு அம்சமே வந்துட்டு ஒரு அசுரனை வந்து பதம் செய்ய மாதிரி இந்த விநாயகர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அதோட சிறப்பு அம்சம். இப்ப அடுத்த விநாயகர் போயிடலாம். யாருக்கெல்லாம் வந்து நரசிம்மன் சாமி பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த விநாயகர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மாதிரி உட்காந்துட்டு மாதிரி இந்த விநாயகர் வந்துட்டு ராஜ கம்பீர தோற்றத்துல இருக்காரு. அடுத்தது வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு நாதமாவும் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது போயிடலாம். இந்த விநாயகர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் பக்தனுக்கு இந்த விநாயகர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் மேலே வந்து இந்த விநாயகர் வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர் வந்து தோட்டம் அளிக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு காலம் மாதிரி ஒன்று பிடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த விநாயகர் போயிடலாம். இதற்கல்லே மிகப்பெரிய பாம்பே ஸ்டைல் விநாயகர்னா இந்த விநாயகர் தான். ஏன்னா இதுதான் வந்து கச்சோட பயங்கரமா இருக்கு இந்த விநாயகர். நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்ச விநாயகர் இதுதான். இது வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம். அப்போ வந்துட்டு அடுத்த விநாயகரை பார்க்க போயிடலாம். நல்லா காமிச்சு ஓகே அடுத்த நெக்ஸ்ட் விநாயகர்னா இதுதான். இது வந்துட்டு ஒரு மயில வந்துட்டு நேரா நிறுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த இதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய உருவத்தோட அழகா இந்த விநாயகர் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இது வந்து பிளேஸ் கொஞ்சம் சில்லரா இருக்கனால உங்களுக்கு காமிக்க முடியல. நேரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்துட்டு ஒரு ஓலைச்சுவடியில் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த விநாயகர் வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா பாருங்க, உங்களுக்கு நான் ஃபுல்லா காமிக்கிறேன். வந்துட்டு நடிக்கும் ஓகே. அடுத்த விநாயகர் எப்படின்னா வந்துட்டு ஒரு 3 வாகனத்து மேல வந்து உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர் இருக்கு. இது வந்துட்டு ஒரு பெரிய விநாயகரா வந்துட்டு இங்க வந்து காட்சியளிக்குது. இதே அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. அப்புறமே வந்துட்டு காலம் மாதிரி இதுல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அதுக்கு வந்துட்டு மயில் அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து சிங்கத்து மேல கை வச்சிருக்க மாதிரி இது வந்துட்டு இந்த விநாயகர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபுல்லா நாங்க காமிக்கிறோம். அடுத்ததாக வந்து அந்த ஒரே பீஸ் சொன்னோம்ல, 5 தலை நாதத்துல இன்னொரு பீஸ் வந்துருக்கு. இதுலயும் வந்துட்டு அசுரனை வந்து வதம் செய்யற மாதிரி இந்த விநாயகர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டு யாராவது வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கடைசியா நான் வந்து பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்றேன். அடுத்து உள்ள போயிடலாம். பாம்பே ஸ்டைல் அவ்வளோதான் விநாயகரா அப்படின்னு கேட்காதீங்க. இன்னொரு விநாயகர் அதே மாதிரி 2 விநாயகர் இங்க வந்துட்டு அவைலபிளா இருக்கு. கட்சி வச்சுட்டு நீங்க எல்லாம் பாருங்க. ஃபுல்லா அந்த விநாயகர் பிடிச்சோம்னா வந்து நேரில் வந்துட்டு வாங்கிட்டுங்க. ஒரு பேலோட கம்பீரமான விநாயகர் இருக்கு. அடுத்து வந்து இது கூட இந்த விநாயகர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்க வந்தாலும் அதே விநாயகர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதையும் நாங்க நல்லா காமிக்கிறோம். இதுக்கு சில விநாயகர் மட்டுமே இந்த பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விநாயகர் வந்து நாங்க கவர் போட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பெயிண்ட் பண்ணலாம் எங்ககிட்ட சொன்னாங்க. இதை வந்து எங்களால் அவ்வளோக்கு காமிக்க முடியல. அப்படியே பார்த்து வந்து நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த விநாயகர். அடுத்து கருப்பு கலர்லையும் வந்துட்டு அவைலபிளா இந்த விநாயகர் விஷயம் வந்து பார்த்து வாங்கிட்டீங்க. அடுத்தது இங்க இன்னொரு கலர்ல இந்த விநாயகர் வந்து நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம். இந்த விநாயகர் வந்துட்டு எங்களால் சரியா காட்ட முடியல. அந்த அக்கா வந்து அம்மாண்ட போயிட்டாங்க, அதனால எங்களால் காட்ட முடியல. அப்படியே பார்த்துக்கங்க, நேரில் வந்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கலாம். இங்கதான் வந்து கொஞ்சம் சின்ன விநாயகர்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நிறைய விநாயகர் இருக்கு. இங்க இருக்க சின்ன விநாயகர்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிடுறேன் பாருங்க. அப்படியே எல்லாம் வந்துட்டு சிம்மாசத்தில் உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் வாகனத்தோடு தான் மேக்சிமம் எல்லாம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அந்த கச்சேச்சி விநாயகர்ல வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான விநாயகர். அதே சிவன் தோட்டத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பெயிண்ட் பண்ண இன்னும் ஒரு 2-3 இருக்கு. உள்ள கொஞ்சம் இருக்கு. அது அவங்க இருட்டா இருக்கனால அவங்கள நான் காமிக்க முடியல. நான் அப்படியே என்னால் எப்படி வீடியோ எடுக்க முடியல அப்படி எடுத்து அவரை காமிக்க சொல்லி அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இதே போகிறோம். இது வந்துட்டு ஒரு பாம்பே ஸ்டோரி விநாயகர் தான். இது வந்து நிறைய பாம்பே ஸ்டோரியில வந்துட்டு இந்த நீங்க பார்க்க முடியும். இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசமான ஜூரை வந்து இந்த விநாயகர்ல வந்து கொடுத்துருக்காங்க. மேல நல்லா பார்த்துட்டீங்க. இது வந்து ஒரு அம்மன் அந்த இதுல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி விநாயகர்லாம் இங்க அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து ஒரு திரீஸ்வரமா வந்து பின்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, நல்லா இருக்கும் இந்த விநாயகர். யாருக்கு பிடிச்சிருந்தாலும் வந்துட்டு மறக்காம வந்துட்டு இங்க சீக்கிரம் வந்துட்டு சொல்லிடுங்க.
இல்லை அது வந்துட்டு இப்பயே வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து இங்கே ஒரு விநாயகர் காமிக்கிறோம். இந்த விநாயகரையும் பாருங்க. அடுத்து உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு விநாயகர் அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு சிவன் மேலே வந்துட்டு உட்காந்துட்ட மாதிரி. அப்புறம் மூசிகன் வந்துட்டு வாசிக்கிற மாதிரி இந்த விநாயகரை வந்து கொடுத்துருட்டாங்க. இது வந்துட்டு ஒரு சூப்பரான டைப் விநாயகர். அடுத்தது வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு விநாயகர் இங்கே வந்து கொடுத்துருட்டாங்க. அடுத்தது இந்த விநாயகர் என்ன வந்துட்டு ஒயிட் பெயிண்ட் அடிக்கலாம். அப்படின்னால இந்த ஏனாலும் சூப்பராக இருக்குது இந்த விநாயகரை. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. இதுக்கு வந்து டபுள் கலர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரியல. உங்களுக்கு டபுள் கலர் அம்மாண்ட வந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வந்துட்டு மறக்காம காமிக்கிறேன். பாதி விநாயகர் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அந்த சைடு இருக்கு. உங்களுக்கு மறக்காம காமிக்கிறேன். பாருங்க புல் வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கிங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்துட்டு இங்கே அதே மாதிரி ஒரு விநாயகர் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த விநாயகர் வந்துட்டு மாடல்லே இங்கே ஒன்று இருக்கு. நான் வந்துட்டு இந்த அட்ரஸ் கடைசியாக வந்து எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை நடுவுலேயே கூட போடுறேன். நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்க. நான் இங்கே ஒரு விநாயகர் அதே மாதிரி வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. பாருங்க அப்படியே காமி ப்ரோ. இந்த விநாயகர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரியே இந்த விநாயகர் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் அப்படியே காமிக்கிறோம். அப்புறம் உள்ளே போய் உங்களுக்கு நிறைய விநாயகர் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு காமிக்கிறோம். பாருங்க. இங்கே வந்துட்டு காலமாடு மேலே உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் உள்ளே போய் நல்லா காமிக்கிறேன் விநாயகரை. நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்க. குதிரை ஸ்டைலில் வந்து இங்கே வந்து விநாயகர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் எப்படி காமிக்கிறேன் நல்லா பிளேஸ் வருது ஆரம்பம் இல்லை. அதனால் நான் வந்து அப்படி மேலக்கமாக காமிக்கிறோம். நீங்கள் வந்து நேரில் வந்துட்டு விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விநாயகர் வந்து உங்களுக்கு புரியும். அப்புறம் நல்லா டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தெரியும். புரியுங்களா ப்ரோ? இது வந்து காலமாடு மேலே கை வச்சிருக்க மாதிரி இந்த விநாயகர் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. இதுவும் பாருங்க உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரெக்கையோட உங்களுக்கு வந்துட்டு குதிரை ரெண்டு பக்கம் இருக்கணும். ராஜ தோற்றத்தில் வந்து விநாயகர் தெரியும்னா இந்த விநாயகர் பாருங்க சூப்பராக இருக்கும். இந்த விநாயகர் உங்களுக்கு நல்லா காமிக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரையும் இந்த குடோனை காமிக்கிறோம். நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த விநாயகர் அதே மாதிரி இங்கே ஒரு விநாயகர் இருக்கு. அடுப்பு வந்துட்டு இந்த அனுமான் மேலே வந்துட்டு இங்கே உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. அங்கே வந்துட்டு வேற ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க வாகனம். இங்கே ஒரு வேற யானை வாகனம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க மறக்காம அதெல்லாம் காமிப்பாரு கேமராமேன். அடுத்து வந்துட்டு முருகன் சாமி இருந்தீங்கன்னா இந்த விநாயகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முருகன் வந்துட்டு தாங்கி பிடிக்கிற மாதிரி இந்த விநாயகர் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. இதையும் பாருங்க நாங்கள் காமிக்கிறோம். நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து வந்து ஒரு நாகினி அம்மா அந்த விநாயகர் பக்கத்தில் இருக்க மாதிரியும் இருக்கு. அப்புறம் வந்து வேல் வச்சுட்டு ஒரு கம்பீரமான விநாயகர் இருக்கு. நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து ஓலைச்சு வட்டி இழக்கிற மாதிரி அங்கே பாலில் இருக்க மாதிரி பார்த்துருப்போம். இது வந்துட்டு பியானம் வந்து வாசிக்கிற மாதிரி இந்த விநாயகர் வந்துட்டு இருக்கு. இது பார்த்து உங்களுக்கு பிடிக்கும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களால் முடிஞ்ச விநாயகர்லாம் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். இந்த டைம் டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. நாங்களே பார்த்துட்டு மறந்துட்டோம். அடுத்து வந்துட்டு டச்சில் இன்னொரு விநாயகர் பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே இந்த ஒரு விநாயகர் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதை நாங்கள் வந்துட்டு காமிக்கிறோம். அடுத்து வந்துட்டு இந்த ஒரு விநாயகர் இருக்குது. நம்ம பார்த்த மாடல்லே இங்கே வந்து 2-3 இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு நிறையா தேவை வித்தியாசமாக அப்படின்னா இங்கே வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லா விநாயகரையும் காமிக்கிறோம். ஆஞ்சநேயர் வந்து டிஃப்ரெண்டாக தோல் மேலே வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மேலே. பயங்கரமாக காலமாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு புரியும். அதான் 2 குதிரை மேலே வந்துட்டு உட்காந்துருக்க மாதிரி பின்னாடி வந்துட்டு ஒரு பறவை ரெட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு 2-3 விநாயகர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ மறக்காமல் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்கிங்லாம் சீக்கிரமே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆஃபரும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா அவங்கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கிக்கலாம். இருக்குல்ல லாஸ்ட் விநாயகர் பெரிய விநாயகர் இதுதான். பாருங்க எப்படி இருக்குல்ல.